இப்படி ஒரு வேலையும் செய்யாத இப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு திரி. ஆமாம், உனக்கு உன் புருஷனுக்கு வேலை சொல்கிறதே வேலையாக போச்சு. முருகா. ஆமாம், துரைக்கிட்ட ஒரு வேலையும் சொல்லிடக்கூடாது. எத்தனை தடவை சந்த பக்கம் வண்டியை சுற்றி திடுறான். ஊர் பேர்லாம் செய்வான். நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறானா? நீ சாயந்தரம் கண்டிப்பாக வாங்கிட்டுறேன். ஆமாம், கிழிச்ச வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யணும் உருப்படியாக செஞ்சுருக்கடா. ஏய், என்ன வெறுங்கஞ்சி குடிச்சிக்கிறீங்க? மோர் மலை எடுத்து வை. எப்பா அண்ணன் கிளம்பிட்டாப்லையா? வேற சாப்பிட்டுட்டு இருக்க என்ன? ஏண்டா, காருக்கு கிளீனர் வச்ச முதல் நீங்கள் தான்டா. ஏன் இந்த வண்டியை அந்த வழக்கம் கழுவ மாட்டாராம்மா? 4 பேர் உட்காந்து போகிற வண்டியில் நீ முன்னாடி உட்காந்து போனா உன் முகர்கிட்ட பார்த்த விளங்க மாட்டா? எங்கள் மோரக்கட்டை வளங்கலன்னா வேணும்டா அவங்க போட்டா கொடுங்க, காருக்கு முன்னாடி தொங்க விட்டுருவோம். என்னது? இல்லை பார்த்து கலக்குங்கண்ணே. எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவங்க சோழி பாருங்க. ஏய் ஆஸ்டின் போடா. வீடு. ஏய் போடா, வண்டி 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 மாட்டினா அவ்வளோதான். போடு போடு. வந்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன போகிறோம்? மா சுசா வந்திருக்கா. என்ன விஷயம் தெரியலடா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா. பேசிட்டு இருக்காரு, இரு வந்துருவாரு. சரி. அது சரிதாம்மா, பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும். பிரச்சனை என்ன தப்பா பிரச்சனை? புருஷனை சாப்பிட கூப்பிடு. தோசை சுட்டேன், சாப்பிட்டு தான் வந்தோம். நேதமும் பிரச்சனையாக தான் இருக்கு. என்ன வேணும்னு சொல்றா? நீ வேற சும்மா இருப்பா. ஏற்கனவே எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப நல்ல பேர். எதையாவது ஆசைப்பட்டு கேட்டா வரவட்டம் பூரா என்னத்தையாவது தூக்கிட்டு போயிடுறேன்னு தான் சொல்கிறாங்க. நான் என்ன ஊரார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்? ஏன் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கிட்ட பாப்பா இருக்கு? ஆ, உனக்கு போதான் மிச்சம் எல்லாம். முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அது இல்லைப்பா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இம்போட்டு தூரம் வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீங்களும் ஒரு எட்டு வந்துட்டு போக மாட்டீங்க. எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவர் என்னடானா எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டு திரிகிறாரு. வீட்டில் வேற போன் ரிப்பேர் ஆகி 2 மாதம் ஆச்சு. இன்னும் சரி பண்ண பாடில்ல. இம்புட்டு தானடா, விடு. 2 நாளில் புதுசு ஒன்று வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன். ஐயா வேணாம்ப்பா, அப்புறம் அதுக்கு வேற அம்மா எதையாவது சொல்லும். அதான் அந்த பழைய போன் இருக்குல்ல, அது இங்கனுக்குள்ள சும்மா தானே கிடக்கு. அதுவே போதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க புது பொண்ணு வாங்கிக்கோங்க. பழசு இல்லைம்மா, நல்லா தான் இருக்காது. அது போதும்பா. அதானே பார்த்தேன், என்ன எள்ளி அம்மனமா ஓடுதுன்னு. இந்தாருமா, நான் ஒன்றும் புது பொண்ணு கேட்கல. ஆமாமா, நீ ரொம்ப நல்லவதே. சும்மா இரு, நீ வேற. நீ எடுத்துக்கோமா. பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசுதுன்னு? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி, டேய் முருகேசா, டேய் மா கூப்பிட்டீங்களா? இந்த காப்பி எடுத்து போய் மாப்பிள்ளை குடுறா. டேய் மா நீயே கொடு. சரிம்மா. எப்படிடா? இந்தா எருமை கொண்டு கொடு. அவன் மூஞ்சில் என்னால் பார்க்க முடியாது. போ. மாப்பிள்ள இந்தாங்க காப்பி. அப்புறம் மாப்பிள்ள தொப்பையெல்லாம் பெருசாகிடுச்சு. ஆமாப்பா, குறைக்கணும். நான் இங்கே சொல்லலை மாப்பிள்ள, இங்கே சொன்னேன். தொப்பையை போட்டு ரொம்ப ஆட்டாங்க மாப்பிள்ள. இப்படியே வரவாட்டம் பூரா தூக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். விடுறி, அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு இருக்கா? என்ன இருக்கு? அதான் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சுல. வீடான வீட்டில் ஒரு பொருள் இருக்கா? வீடை வெறிச்சோன்னு கிடக்கு. இருக்கிற இந்த வீடு மட்டும்தான். அதையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு உக்காந்துருக்கலாம். போடா போடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நான் வந்தோடனே ஏறி போகலாம் எல்லாரும். நான் போகலாம். ஐயா நீ ஏறு. சரி போட்டு எல்லாத்தையும்.
பாட்டு வருவானே. ரொம்ப நாளாக சீக்கா கடந்த உடம்புங்கய்யா மய வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலை. ஓடு. காப்பி. அண்ணன் மாலை போட்டிருக்காரு, காப்பி குடிக்க மாட்டாப்புல. முருக 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 முருக. முருகேசா, ஐயா. இதை மாய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. ஆ. ரொம்ப நாளாக சீக்கா கடந்த உடம்புல மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. பாவம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பண்ணு, சொல்லுங்க. என்னை வீட்டில் இறக்கி விட்டு வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து. நீ மாலை போட்டுட்டு போகக்கூடாது, வேற யாராக இருந்தால் வர சொல்லியிருக்கேன். என்னதே வேற யாராச்சும் எடுக்க சொன்னீங்களா? இங்கே எவனுக்கு ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்க? இந்த பக்கத்து ஊரில் எவனோ ஒருத்தன் இருக்கானா, அவனை கூட்டி யார சொன்னேன். பாவம் ஆம்பளத்தனம் இல்லாத வீடுறா. இல்லை நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன். டேய் முருகேசா. அன்னைக்கு கூட அவனை பார்த்தீங்க. ஆமாம், இன்னொரு தடவை அவன் பேசிட்டீங்க. சொல்லியிருக்கேன். எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஐயா அண்ணன் மாலையை கழட்டிட்டாரியா. எங்கே அவன்? ஏண்டா லூசு பேல, எதையும் பார்க்காம கேட்காம செய்ய எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாமிக்கு போட்ட மாலை எவனாவது கோயிலுக்கு போகாம கட்டுவானடா? சாமி குத்தானா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, போயிட்டு வந்து திரும்பி போட்டுக்கலாம். நீங்கள் வாங்க. எது போயிட்டு வந்து போட்டுப்பியா? அது என்ன செயினா நீ நினச்சப்ப கழட்டுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும்? கூட்டு போகிறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த பொம்பளை ஒத்தால என்ன பண்ணும்? உதவி செய்யறதுக்காண்டி மாலையை கட்டினா சாமி ஒன்றும் செய்யாது. பாவமே அவங்க. வாங்க, உங்களை விட்டு வந்து கூட்டு போகிறேன். வாங்க. உட்காந்துருக்க